சென்னையில் 11 வயது சிறுமியை அவரின் பெரியப்பா மகன் உட்பட பலர் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதையில் மிதந்த பெற்றோர் சிறுமியை கண்டுகொள்ளாததால் கடந்த 6 மாதங்களாக சிறுமிக்கு நேர்ந்த கொடுமைகள் என்ன? சென்னை அயனாவரத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளியான 11 வயது சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. அதுபோன்ற ஒரு சம்பவம் சென்னையில் தற்பொழுது மீண்டும் அரங்கேறியுள்ளது. பாதுகாப்பற்ற சூழலில் வளர்ந்த பெண் குழந்தைக்கு கடந்த 6 மாதங்களாக நடந்த கொடுமைகள் என்ன? சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்து வருபவர்கள் அந்த தம்பதி. இவர்கள் இருவரும் மது போதைக்கு அடிமையானவர்கள் என கூறப்படுகிறது. இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். மூத்த மகள் அரசு பள்ளி ஒன்றில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்ல உள்ளார். இந்நிலையில் 11 வயதான இந்த சிறுமிக்கு திடீரென கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பெற்றோரிடம் அவர் கூறியுள்ளார். ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டனர். இதனால் சிறுமி திருவேற்காடு பகுதியில் வசிக்கும் சித்தியிடம் விவரத்தை கூறியதோடு மற்றொரு திடுக்கிடும் தகவலையும் கூறியுள்ளார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த சிறுமியின் சித்தி உடனடியாக தன்னுடைய அம்மாவிடம் விவரத்தை கூறி சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படி கூறியிருக்கிறார். அதன்படி சிறுமியின் பாட்டி அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் நீண்ட நாட்களாக சிறுமி பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர். அவரிடம் என்ன நடந்தது என்று விசாரித்த போது சிறுமி தன்னுடைய பெரியப்பா மகன் தனக்கு தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட விவரத்தை கூறியுள்ளார். அதிர்ந்து போன சிறுமியின் பாட்டி தன்னுடைய பேத்திக்கு நடந்த கொடுமை குறித்து வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உடனே புகார் அளித்தார். அதன் பேரில் சிறுமியிடம் போலீசார் விசாரித்த போது மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. பெற்றோரின் கவனிப்பின்றி வளர்ந்து வந்த சிறுமியிடம் அவர் பெரியப்பா மகனான 16 வயது சிறுவன் சகஜமாக பேசி பழகி வந்திருக்கிறார். அண்ணன் தங்கை முறை என்பதால் குடும்பத்தினருக்கு எந்தவித சந்தேகமும் ஏற்படவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது அவரின் பெரியப்பா மகனான 16 வயது சிறுவன் தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து சிறுமியை தங்கை முறை என்று கூட கருதாமல் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான். பின்னர் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சிறுமியை மிரட்டியிருக்கிறான். அதன் பிறகும் சிறுமியை மிரட்டியே தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறான். இந்த தகவல் சிறுமியின் நண்பன் ஒருவனுக்கு தெரியவர அவனும் அதே கொடுமையை சிறுமிக்கு செய்திருக்கிறான். அதனால் சிறுமி உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த விஷயம் அப்பகுதியில் டெய்லர் கடை நடத்தி வரும் நபருக்கு தெரியவர அவனும் சிறுமியை சீரழித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இப்படி 3 பேரிடமும் சிக்கிய சிறுமி சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவித்து வந்திருக்கிறார். அதை தன்னுடைய குடும்பத்தினரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் சிறுமிக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டு அனைத்து கொடுமைகளும் தெரிய வந்துள்ளது. போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த வில்லிவாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் பெரியப்பா மகன், பக்கத்து வீட்டு சிறுவன், டெய்லர் ஆகிய 3வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் கவுன்சிலிங் அளிக்கவும் போலீசார் ஏற்பாடு செய்துள்ளனர். வேறு யாருக்காவது இந்த குற்றத்தில் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.